கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனல்ல இப்பொழுது ஒரு பைபிள் ஸ்டடி நீண்ட நாட்களுக்கு பின்பாக வேத பாட வகுப்பை நம்ம கொடுக்குறோம். இப்ப இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை தொடர்ந்து நிறைய பைபிள் பேர்ல்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டே வந்திருக்கிறோம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பைபிள் ஸ்டடி வந்திருக்கும், பைபிள் பேர்ல்ஸ் வந்திருக்காது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பைபிள் பேர்ல்ஸ் வந்திருக்கும். அதற்கான முக்கிய காரணம், நம்முடைய சபையிலே நான் வேத பாட வகுப்பை நான் முடிச்சிட்டேன். தொடர்ந்து இங்கு நான் எடுக்கும் பொழுது வெவ்வேறு டாபிக்ஸை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுக்கிறதுனால அது பேர்ல்ஸாக வருது. மற்றபடி பைபிள் ஸ்டடிக்கும் பேர்ல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. பைபிள் பேர்ல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் சைடில் இருக்கும். பைபிள் ஸ்டடினா அது நம்மளுக்கு ரிசர்ச் மாத்திரமல்ல, கொஞ்சம் லேர்னிங், அதிலிருந்து நமக்கும் கொஞ்சம் புத்திமதிகள், அறிவுரைகள் நமக்கு கிடைக்கும். ஆக நம்ம பைபிள் பேர்ல்ஸும் பார்ப்போம், பைபிள் ஸ்டடியும் பார்ப்போம். நேரம் கிடைக்கும் பொழுது மாற்றி மாற்றி நாம் இவைகளை தொகுத்து கொடுக்கலாம். சரி, இந்த ஒரு வேத பாட வகுப்பினுடைய தலைப்பு சீஜ் ஆஃப் சமாரியா, தமிழ்ல சமாரியாவின் முற்றுகை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வேகமாக இதை பார்த்து முடிக்கலாம். ஓகே, பாடத்திற்குள்ளாக போறதுக்கு முன்பாக ஒரு 2 ஸ்லைடு வந்துட்டு இஸ்ரவேலிலே ராஜாக்களுடைய காலங்கள், அந்த காலங்கள்ல என்ன நடந்தது, வேதத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு குவிக் ரிவ்யூ பண்ணிக்கிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் ஜூஸ் அண்ட் சமாரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்ல ஒரு பைபிள் பேர்ல்ஸ் இருக்கும், அதுலயும் இதை பத்தி தான் பேசியிருக்கோம். இப்ப இன்னும் ஃபாஸ்டா வந்துட்டு நம்ம ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துடலாம். சரி, இப்ப முதல் இஸ்ரவேல் ஒரு ராஜ்யமாக உருவாகி அதனுடைய முதல் ராஜா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுல். அதற்கு அடுத்து சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொள்கிறார். அப்புறம் தாவீதோட வம்சம் என்றென்றைக்கும் ராஜ்யபாரம் செய்யும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தாவீதுக்கு. உன் சந்ததி எந்நாளைக்கும் எனக்கு முன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தாவீதுக்கு. அதை தொடர்ந்து சாலமோன் ஆட்சி பாரத்துல பொறுப்பேற்கிறார். இப்ப சாலமோனுக்கு பின்பாக என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய ஒரு கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு அநேக மனைவிகள், இன்னும் மறுமனையாட்டிகளை கொண்டு, அதாவது தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் அவருடைய அந்த உண்மையான முழு அர்ப்பணிப்பையும் கொடுக்காம மற்ற தெய்வங்களுக்கும் அவர் மனைவிகளால இழுக்கப்பட்டு சிக்குண்டு, அவர் மற்ற தெய்வங்களுக்கும் அவர் வந்துட்டு கோயில்களை கட்டி கொண்டு அந்த வழிபாடுகள்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா கர்த்தர் 2 முறை எச்சரித்தும் அவர் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போனதுனால கர்த்தர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த ராஜ்யத்தை 2ஆக பிரிச்சிருவேன். உன் சந்ததி மாத்திரம் எப்பொழுதும் முழு இஸ்ரவேலையும் ஆளப் போவதில்லை. ஆனா தாவீதுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உன் சந்ததிக்கு என்னாலும் ஒரு ராஜா வந்துட்டு உனக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது நடக்கிறது உன் நாட்கள்ல நடக்காது, தாவீது நிமித்தமாக உன் குமாரனுடைய நாட்கள்ல இதை நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு பின்பாக நடக்கிறது என்னன்னா நமக்கு தெரியும். சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாம் அவர் வந்துட்டு முதியோர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாரு, அப்புறம் இளைஞர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாரு, அப்புறம் ஜனங்கள்ட்ட வந்துட்டு இளைஞர்கள் ஆலோசனையின்படி அவங்களுக்கு அன்ஃபேவரபிளாக ரிப்ளை கொடுக்கும் பொழுது ராஜ்யம் 2ஆக பிரிகிறத பார்க்கலாம். இந்த டீடைல்ஸ்க்குலாம் போன டைம் ஆகும். ஆனா என்ன நடக்குதுன்னா, ராஜ்யம் 2ஆக, அதாவது வடபுற கோத்திரங்கள் அப்புறம் தென் திசை கோத்திரங்கள் 2ஆக பிரிகிறது. இப்ப தென் திசை கோத்திரத்துல யார் இருக்கான்னு பார்த்தா யூதாவும் பெஞ்சமின், இந்த 2 கோத்திரங்களும் தென் திசை கோத்திரங்களாக, அதாவது இது எப்பொழுதும் தாவீதுடைய வம்சத்திற்கு கீழாக வருகிறது. மீதி 10 கோத்திரங்கள் இது வடக்கு திசையில இருக்கு. இந்த 10 கோத்திரங்களும் யெரொபெயாம் என்று சொல்லப்படக்கூடிய
ஒரு சாலமோனுடைய தளபதியாக இருக்கிறார் ஒருத்தர். அவர் ராஜாவாக மாறி அவருக்கு கீழே போகுது. இப்ப இந்த வடதிசை கோத்திரங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜ்யம்னு சொல்றாங்க. இந்த 10 கோத்திரங்களை. இந்த தென் திசை ராஜ்யமாகிய யூதா மற்றும் பென்யமீன், இதுல யூதா வந்துட்டு பெரிய கோத்திரம், பென்யமீன் வந்துட்டு ரொம்ப சின்ன கோத்திரம். அதனால அதை யூதா கோத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இதுல தான் பின்பாக யூதர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. எப்பன்னா பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பாக அவர்கள் மீண்டுமாக திரும்பும் பொழுது வேறு தேசங்கள் இருந்து வர்றதுனால இந்த யூதா அந்த ராஜ்யத்துல இருந்தவங்க எல்லாம் யூதா கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதுதான் பிற்காலத்துல யூதர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரி, தாவீதுக்காக அது வருகிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சரி, ரைட். இப்ப யெரொபெயாம் அப்படிங்கிறவர் தான் இந்த வடதிசை இந்த 10 கோத்திரங்களை ஆட்சி செய்த முதல் ராஜா யெரொபெயாம். அவர் சீக்கிரமாகவே விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அந்த 10 கோத்திரங்களை நடத்துறார். அவருடைய தலைநகரம் எங்க வச்சு ஆளுகை செய்யறாருன்னா திர்சா அப்படிங்கிற அந்த ஒரு பட்டணத்திலிருந்து இந்த யெரொபெயாம் ஆளுகை செய்யறத பார்க்கலாம். அதற்கு பின்பாக என்ன நடக்குதுன்னா, அதற்கு பின்பு ஒரு 3-4 ராஜாக்கள் தள்ளி உம்ரி அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய காலத்துல அவரு கேபிட்டலை வந்துட்டு திர்சால இருந்து சமாரியா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு சேமேர் அப்படிங்கிறவர்கிட்ட அவரோட மலையை வாங்கி அதை தலைநகரமாக வச்சு அந்த சேமேருங்கிறவரோட பேரின்படி அதை சமாரியா என்று சொல்லி பெயரிடுகிறார். இது 1 ராஜாக்கள் 16-24 இருக்கு. அந்த வசனத்தை அவனாலும் பார்க்கலாம். சரி, எதற்காக சொல்றோம்னா சமாரியர்கள் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு சொல்லி திரும்ப ஒரு ஹை லெவல் வியூ கொடுப்போம். ஏன்னா இந்த பாடத்தினுடைய ஒரு தலைப்பு என்னன்னா சமாரியாவின் முற்றுகை. அதை பாருங்க. பின்பு சேமேரின் 24ஆம் வசனம். கம்பேர் பைபிள்ஸ் போட்டுப்போம். பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானா இருந்த சேமேருடைய பெயரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். அப்ப யூதாவின் ராஜாவாகி ஆசாவின் 31ஆம் வருஷத்திலே உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு. அப்ப திர்சால தான் இருக்கிறார் அது வரைக்கும். அதற்கு பின்பு சமாரியா வாங்கி சமாரியாவுக்கு ஷிஃப்ட் பண்றாரு கேபிட்டலை. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த உம்ரியோட மகன் தான் ஆகாப் என்கிற ராஜா. அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப யூதா ராஜ்யத்துக்கு வந்துட்டு அதனுடைய தலைநகர் எப்பொழுதும் எருசலேம் தான். அது தாவீதுனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தாவீதுக்காக என்று சொன்னதுனால இந்நாள் வரைக்கும் எருசலேம் தான் இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்று சொல்றாங்க. இந்த யூதா ராஜ்யத்துக்கும் எருசலேம் தான் தலைநகராக இருக்கிறது. சரி, இப்ப இஸ்ரவேல் ராஜ்யம் இந்த வடதிசை 10 கோத்திரங்களுடைய ராஜ்யம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா ஒரு 200 வருஷங்களுக்கு பின்பாக அசீரிய ராஜா உடைய கேபிட்டல் அந்த கேப்டிவிட்டி அந்த ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போகிறார்கள். இன்னொரு 120 வருஷம் அல்லது மன்னிக்கும் 120 இல்ல, நியர்லி ஒரு 200 வருஷம் தான். இன்னொரு 200 வருஷம் இந்த யூதா கோத்திரம் இருக்கு. அதற்கு பின்பாக யூதா கோத்திரமும் பாபிலோனியன் கேப்டிவிட்டிக்குள்ள போறாங்க. நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து சிறையிருப்புல பிடிச்சிட்டு போறாரு. சரி, இப்ப இந்த யூதர்கள் யூதா கோத்திரத்துல இருக்கவங்க பாபிலோன் சிறையிருப்புல 70 வருஷம் இருந்துட்டு அதற்கு பின்பு திரும்புறாங்க மீண்டுமாக எருசலேமுக்கு. எப்பன்னா கோரேஸ் ராஜாவோட டைம்ல. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கோம். ஒரு சின்ன குவிக் ரிவ்யூ தான். ஆனா இந்த வடதிசை கோத்திரங்கள் இந்த 10 கோத்திரங்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா சிதறி போய்விட்டார்கள் எல்லா இடங்கள்லையும். என்ன நடக்குதுன்னா இந்த அசீரிய ராஜா வந்து பிடிக்கிறவர் யாருன்னா அவரோட பேர் சல்மனாசர். அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த 10 கோத்திரங்கள் மக்களை கொண்டு போய் அசீரியால குடியேற்றிடுறார், நிறைய பேரை புடிச்சிட்டு போய். மாறாக அசீரியால இருந்து நிறைய அசீரியர்களை புறஜாதிகளை கொண்டாந்து இந்த 10 கோத்திரங்கள் இருக்கிற இடத்துல குடியேற்றிடுறாரு. அப்படி குடியேற்றின பின்பு என்ன நடக்குதுன்னா அங்க மீதம் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இந்த 10 கோத்திரத்தாரும் அந்த புறஜாதிகளும் ஒன்னா இன்டர்மிங்கிள் ஆயிடுறாங்க. இன்டர்மிங்கிள்டு ரேஸ் வந்துருது. பொண்ணு கொடுத்து பெண் எடுத்து அவர்களுக்குள்ளாக கலந்து போயிடுறாங்க. இன்னும் அசிரியாவுக்கு போன இந்த சிறையாக போன அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரத்தார் வந்துட்டு அப்படியே சிதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரவே இல்லை. சரி, ஏன் அவங்க வரல ஆனா யூதர்கள் மாத்திரம் திரும்பி வந்தாங்க? ஒரு முக்கியமான கேள்வி.
ஏன் அந்த 10 கோத்திரங்கள் திரும்ப வரல, ஆனா யூதர்கள் மாத்திரம் ஏன் திரும்பி வந்தாங்க? இப்ப இவங்க இன்டர்மிங்கிள் ஆயிட்டாங்க இந்த 10 கோத்திரத்தார். சரி, அவங்க தான் இஸ்ரவேல் ராஜ்யத்தார், அவங்க போயிட்டாங்க. இவங்க தான் பிற்காலத்துல இயேசு கிறிஸ்துனுடைய டைம்ல சமாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா சமாரியால அவங்க வந்து இருந்ததுனால, இன்டர்மிங்கிள் ஆனதுனால அவர்களை யூதர்கள் வந்துட்டு அருவருப்பாங்க. ஏன்னா இன்டர்மிங்கிள் ரேஸ்னு. இது வந்துட்டு புதிய ஏற்பாடை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுவே உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்வது சரிதானே அப்படின்னு சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்றத பாக்குறோம். அப்ப சமாரியர்கள் வந்துட்டு யூதர்களுக்கு தீட்டானவர்கள். சரி, லேட்டர் தேவர் கால் சமாரிட்டன் சின்ஸ் தர் கேபிட்டல் வாஸ் சமாரியா. அந்த இடத்துல இப்போ ஒரு முக்கியமான அந்த பாயிண்ட் பத்தி நம்ம பார்ப்போம். சரி, ரைட். இங்க இப்ப அதற்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ராஜாக்கள், 1 ராஜாக்களும் 2 ராஜாக்களும், இந்த ராஜாக்களை பத்தி பேசியிருக்கோம். ஆனா போக்கஸ் என்ன அப்படின்னா வடதிசை ராஜ்யங்களை பத்தி சொல்லியிருக்கோம். ஆனா சீக்கிரமே இந்த 10 கோத்திரங்கள் வழி விலகி போனதுனால கிட்டத்தட்ட ஒரு 720 பிசிலே அவங்க வந்துட்டு, அதாவது 970 பிசில சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு. அதுல இருந்து அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு அவருடைய ஆட்சி இருக்கு. ஒரு 940 பிசில இருந்து ஒரு 730 பிசி வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 190 வருஷம் அல்லது 720 பிசினே வச்சுக்கலாம். இந்த டைம்குள்ளதான், அந்த 720 730 பிசிக்குள்ளதான் இந்த சல்மனாசர் வந்து இந்த 10 கோத்திரங்களை கேப்சர் பண்ணிட்டு போறாரு. இது வந்துட்டு 1 அல்லது 2 ராஜாக்கள்ல இருக்கு. அதற்கு பின்பு ஒரு நியர்லி ஒரு 200 வருஷம், அதாவது 720 பிசில இருந்து எடுத்தீங்கன்னா 606 பிசி அல்லது 587 பிசி வரைக்கும், 587 பிசி வரைக்குமே யார் இருக்கிறா? 220 வருஷங்கள் கிட்ட வருது. யூதா ராஜ்யம் இருக்கு. அப்ப இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வந்துட்டு இஸ்ரவேல் ராஜாக்களை பற்றி முடித்த உடனே யூதா ராஜாக்களை பத்தி பேசும் அவருடைய நிறைவு வரைக்கும். ஆனா 1 நாளாகவும் 2 நாளாகவும் மெயினா பாத்தீங்கன்னா அந்த போக்கஸ் வந்துட்டு யூதா ராஜாக்களை பத்தி தான் இருக்கும், இந்த சதர்ன் கிங்டம் பத்தி. அப்ப திரும்பவும் சொல்றேன், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் தாவீது சாலமோன்ல ஆரம்பிச்சு நார்தர்ன் கிங்டம் ராஜாக்களை போக்கஸ் பண்ணிட்டு ஜூடா கிங்ஸுக்கு வரும். வேற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிரானிக்கல்ஸ் நேரடியாக அதிக போக்கஸ் வந்துட்டு ஜூடா கிங்ஸ் பத்தி தான் இருக்கும். வேற இந்த நார்தர்ன் கிங்டம் இஸ்ரவேல் கிங்ஸை பத்தி ஒரு சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிறது பிரயோஜனமா இருக்கும். சரி, இப்ப இந்த யூதா, பெஞ்சமின், அப்புறம் அந்த தேசத்துல குடியிருந்த லேவியர்கள், இவர்கள் தான் பிற்காலத்துல யூதர்கள் என்று அழைக்கப்படுறத பாக்குறோம். இப்ப நம்ம கேட்ட கேள்வி, ஏன் இந்த 10 கோத்திரங்கள் திரும்பல, ஆனா யூதர்கள் மீண்டுமாக பாபிலோனியன் அந்த கேப்டிவிட்டியில, அந்த சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தாங்க அப்படின்னா, கர்த்தர் வந்துட்டு மேசியாவை தாவீதனுடைய சந்ததியில வாக்கு பண்ணியிருந்தார். அதனால யூதர்கள் திரும்பவும் வந்து எருசலேம்ல குடியேறத பார்க்கிறோம். அவர்கள் எல்லா தேசத்திலிருந்தும் அவர்களை மீண்டுமாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப பாபிலோன்ல இருந்து கொண்டு வந்திருந்தார். ஆனா இன்னைக்கு எல்லா தேசங்களிலிருந்தும் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துல அவங்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது இன்று வரைக்கும் அது மீண்டும் மீண்டுமாக நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல முன் நடந்தது மீண்டும் சம்பவிக்கிறது, இனி நடக்கிறதும் முன்னமே இருந்தது என்று சொல்லி, அப்ப தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் மீண்டுமாக டபுள் ஃபோல்ட் ட்ரிபிள் ஃபோல்டாக நிறைவேறக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கின்றன. சரி, இப்ப இந்த இஸ்ரேல் கிங்டமோட ரெயின் நீங்க சொன்ன மாதிரி 931 இருந்து 722 பிசி வரைக்கும், ஜூடா கிங்டமோட ரெயின் 931 இருந்து 587 பிசி வரைக்கும். சரி, இன்னொரு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மென்ஷன் பண்ணலாம். என்னன்னா, இந்த இஸ்ரேல் கிங்ஸ் பாத்தீங்கன்னா வேற ஃபர்ஸ்ட் ஜூடா கிங்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த தாவீதோட சந்ததி தான் வந்துட்டு இருப்பாங்க. அதாவது ராஜாவோட பையன் தான் ராஜாவாய் வந்துட்டே இருப்பாரு சிதேக்கியா வரைக்கும். அதுக்கப்புறம் ராஜாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எசேக்கியேல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. பாபிலோனியன் சரி இருக்கு. அப்புறம் சிதேக்கியா தான் கடைசி ராஜா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு கிங் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிரசிடென்ட் இருக்காரு இப்போ கூட, ஆனா கிங் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நித்தியமான ராஜா, அவர்களுக்கு மேசியா தான் ராஜா. சரி, இப்ப யூதர்கள்ல தாவீதோட சந்ததியார் ராஜாக்களாக இருந்தாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு அப்படி கிடையாது. அங்க எப்படின்னா யெரொபெயாம் முதல் ராஜாவா இருந்தார்.
ஆனா அவர் பாவம் செஞ்சதுனால என்ன நடந்ததுன்னா, அவர் வந்துட்டு மரிக்கிறத பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவருடைய பையன் காலத்துல வேற ஒருத்தர் வந்து அவனை வெட்டி கொன்னு போட்டு அவர் ராஜா ஆவார். திரும்ப அவரு பாவம் பண்ணுவார். அப்ப இன்னொருத்தன் வந்து அவரை வெட்டி கொண்டு போட்டு அவர் ராஜா ஆவார். இந்த 10 கோத்திரங்களுக்குள்ளே வெவ்வேறு கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் ராஜாவாய் வந்துகிட்டே இருப்பாங்க. இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நடுப்புற மட்டும் பாத்தீங்கன்னா யெகூன்னு ஒருத்தர் அவர் ஆகாபோட சந்ததிக்கு கர்த்தர் சொன்ன அந்த நியாய தீர்ப்பை ஆக்கினை தீர்ப்பை நடப்பித்ததுனால அவருக்கு கீழே அடுத்த 4 தலைமுறைகளுக்கு அவருக்கு மட்டும் 4 ஜெனரேஷன் ராஜாவா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் வழி விலகி போனதுனால அதுக்கடுத்து வேற ஒருத்தர் அந்த 4வது சந்ததியில வந்த ராஜாவை வெட்டி போட்டுட்டு அவர் ராஜா ஆகிறத பார்க்கலாம். இதெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு முக்கியமான தீர்க்கதரிசிகள் யாருன்னா நல்லா தெரிந்த எலியாவும் எலிசாவும் இஸ்ரேவேலுக்கான இந்த வடதிசை கோத்திரங்களுக்கான தீர்க்கதரிசிகள். இன்னும் ஒரு சில தீர்க்கதரிசிகள் வந்துட்டு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டுல. உதாரணத்துக்கு ஆமோஸ், அவங்கெல்லாம் யோவேல், இவங்க வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். ஓசியா கூட இஸ்ரவேலை பத்தியும் சொல்லியிருக்காரு, யூதாவை பத்தியும் சொல்லியிருக்காரு. இதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யூதாவுக்கு மாத்திரம் ஸ்பெசிபிக்கான ப்ராஃபட்ஸ் இருந்திருக்காங்க. யாருன்னா ஏசாயா, எரேமியா, இன்னும் எசேக்கியேலும் தானியேலும் பாபிலோனியன் சிறையிருப்புல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரைட். சிறையிருப்புக்கு பின்பு வந்த தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாய், சகரியா, மல்கியா. இன்னும் மீகா வந்துட்டு யூதாவுக்கான ஒரு தீர்க்கதரிசி தான். சரி, ரைட். இப்ப இந்த காரியங்கள் ஒரு குவிக் ரிவ்யூ ராஜாக்களை குறித்து. அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது பிரயோஜனமா இருக்கும். ஏன் இதை நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு நிகழ்வு சமாரியாவின் முற்றுகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலைப்பு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைக்கிறோம் ஒரு நிமிஷம். டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது, ஆனா கவனிப்போம். சரி, இந்த லாஸ்ட் லைன் வந்துட்டு நம்ம வருவோம் இதற்கு நேராக. இப்ப இந்த ஈவெண்ட் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் ஹேப்பன்ட் இன் த நார்த்தன் கிங்டம். அதாவது இந்த 10 கோத்திரங்கள் வடதிசை கோத்திரமாகிய இஸ்ரேல், அந்த இடங்கள்ல அது நடக்கும் பொழுது நடக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, எப்ப அப்படின்னா யோராம் என்கிற ஒரு ராஜாவும் எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும் பொழுது. இந்த வேதாகம பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆரம்பிச்சுட்டு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முடிய நடக்குது. சோ 2 ராஜாக்கள் 6:24 ஆரம்பிக்குது. பிசிஜ்டு சமாரியா அப்படின்னு இருக்கு பாருங்க, சீஜ் ஆஃப் சமாரியா. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவுல கொடிய பஞ்சம் உண்டாகிறது. இதுதான் நம்ம படிக்கிற இந்த ஒரு காரியம். சரி, ஓகே. இப்ப சீரிய ராஜா வந்து இப்ப சமாரியா, அதாவது இந்த வடதிசை ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய தலைநகர், அதை முற்றுகை போடுகிறத பார்க்கிறோம். இப்ப அந்த காலத்துல இந்த முற்றுகை போட்டு பிடிக்கிறது என்பது ஒரு யுக்தி, காமனாக எல்லாரும் யூஸ் பண்ண யுக்தி. இன்னும் பின்னாள்ல நேபுகாத் நேச்சாரும் இதை செய்யறத பார்க்கலாம். என்னன்னா அந்த பட்டணத்தை சுத்தி வளைச்சிருவாங்க. இப்ப யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பட்டணத்துல இருந்து எந்த வாசல் வழியாகவும் வெளியும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. அதுதான் முற்றுகை. அப்படி முற்றுகை போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளாக நாளாக வெளியில என்ன பண்ண முடியாதுன்னா போயிட்டு வயலுக்கு போய் எதுவும் விளைவிக்க முடியாது, எந்த உணவுப் பொருட்களையும் வெளியில உள்ள கொண்டு வர முடியாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் வேற ஒரு ஊருக்கு போக முடியாது. அப்ப உள்ளே இருக்கும் பொழுது நாளாக நாளாக என்ன நடக்கும்னா இருக்கிற அந்த சேமிப்புகள்லாம் தீர்ந்து ஒரு பஞ்சம் உண்டாகும் ஒரு சில மாதங்கள்ல. அப்ப இதுதான் நடந்தது. சமாரியாவை முற்றுகை போட்ட உடனே இப்ப சமாரியாவுல கொடிய பஞ்சம் உண்டாகிறது. சாதாரண பஞ்சம் இல்ல, கொடிய பஞ்சம். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கழுதையினுடைய தலை
80 வெள்ளிக்காசு. அதை போல ஒரு புறாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிஜியன் கார்படி பயிர், அது 5 வெள்ளிக்காசு. அப்ப அது வந்துட்டு ரொம்ப மிக அதிக விலையாக கருதப்பட்டிருக்கிறது அந்த காலத்துல. 80 வெள்ளிக்காசுங்கிறது உயர்ந்த மதிப்பு. அது ஒரு கழுதையோட தலைக்கு அந்த அவ்வளவு ரேட்டா. அப்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு பொருள் இல்ல. அதனால இருக்கிற பொருள் டிமாண்ட் ரேட் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப ஃபேமின் வந்துட்டு ரொம்ப கொடிதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு 2 பெண்களை பற்றி பார்க்கிறோம். ராஜா வந்துட்டு அப்ப அந்த அலங்கத்தின் மேல நடக்கிறப்ப ஒரு ஸ்திரீ வந்துட்டு அவரை கூப்பிட்டு, ராஜாவே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை ரட்சிக்காததுனா நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா எல்லா இடத்துலயும் பஞ்சம் இருக்குன்னு ராஜாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, அப்ப 2 பெண்கள், அவன் என்ன சொல்றான்னா, இன்னொரு பெண்ணை பார்த்து அவன் என்ன சொன்னான்னா, உன் மகனைத்தா இன்னைக்கு அவனை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால, அதே மாதிரி என் மகனை முதல்ல கொன்னு அவனை சமைச்சு சாப்பிட்டோம். ஆனா அடுத்த நாள்ல அவ பையனை கொடுக்க மாட்டேங்கிறா, அவ பையனை ஒழிச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவால தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்துட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டார். அப்ப உள்ள ரெட்டு உடுத்திருக்காருன்னா உள்ள அந்த கவலை, அந்த துக்கத்துல ராஜா இருக்கார் பஞ்சத்தினால. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோபம் அதிகமாகி ராஜா வந்துட்டு என்ன ஆயிட்டாரு, ராஜா வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகவும், அவர் வந்துட்டு மனம் திரும்புதல் அப்படிங்கிற அந்த சைடு அவர் யோசிக்காம அவரோட கோபம் கர்த்தர் மேலே திரும்புது, கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல் திரும்புகிறது. என்ன சொல்றாருன்னா, எலிசாவோட தலை இன்னைக்கு இருந்ததுன்னா தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமான சேர்க்கிறவர். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எலிசா தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்ப எலிசாவை சும்மா விடக்கூடாது, எலிசாவை கொலை செய்ய வேண்டும், அப்ப தேவனுடைய ஊழியக்காரரை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பாருங்க ராஜாவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு ஆளை வந்துட்டு ராஜா அனுப்புறாரு நேரா. தொடர்ந்து இதன் வழியாக போலாம். ஓகே, ராஜா வந்துட்டு எலிசா மேல கோபமாகி அவரை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அனுப்புறாரு. ஆனா எலிசாவுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இதை முன்னாடியே தெரிவிச்சிடுறாரு. தெரிவித்த உடனே என்ன நடக்குதுன்னா, அடுத்த நாள்ல வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு, இவர் வந்துட்டு எப்படி என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த கொலைபாதகனுடைய மகன், அதாவது இந்த ராஜாவோட அப்பாவை பத்தி பேசுறாரு. கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா, என்னை கொல்ல என் தலையை வாங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவனை வர விடாம கதவை பூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேசிட்டு இருக்கப்ப அந்த ஆள் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த பொல்லாப்பு கர்த்தர் உண்டு, நான் நீ கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அப்ப ராஜா வந்துட்டு கர்த்தருக்காக காத்திருக்க விரும்பல. அதை எலிசா தீர்க்கதரிசனம் முன்னாடியே சொல்லிட்டார், இந்த கொலைபாதகனுடைய மகன் என் தலையை வாங்க ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி. இப்ப இப்ப எலிசா வந்துட்டு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இந்த நேரத்துல இந்த பஞ்சம் வந்துட்டு தீர்ந்து போகும், நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு படி, ஒரு மரக்கால், இந்த இடத்துல யூனிட்ங்கிறது மரக்கால், இங்கிலீஷ்ல ஷியான் இருக்கு. இப்ப 1 யூனிட் ஆஃப் வீட், ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் வார் கோதுமை 2 சேக்கலுக்கும் கிடைக்கும். அல்லது ஒரு மரக்கால் கோதுமை வந்துட்டு அடுத்த அதிகாரத்துக்கு போயிடும். இந்த இடத்துல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கல், 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கல். அப்ப கோதுமை கொஞ்சம் மதிப்பு கூட. இந்த இடத்துல 1 யூனிட் ஆஃப் வீட் 2 யூனிட்ஸ் ஆஃப் பார்லின் இருக்கணும், மாத்தி எழுதிட்டேன், நீங்க பாத்துக்கங்க. சரி, இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப ஒருத்தர் இருக்காரு அந்த இடத்துல. யாருன்னா, ராஜாவுக்கு கைலா கொடுக்கிற பிரதானி ஒருத்தர் அங்க இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் வந்துட்டு வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப டவுட் ஆகுறாரு. தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை நம்பல, அதை கொஸ்டின் பண்றாரு, அதை விசுவாசிக்கல அவரு. அதை கொஸ்டின் பண்ணும் பொழுது அப்ப எலிசா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதுல சாப்பிட மாட்ட, நீ அதை பாப்பப்பா ஆனா சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி. சரி, அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, இப்ப அடுத்த நாள் அதிகாலையில 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. அந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு அவங்க வந்துட்டு போறாங்க.
பட்டணத்துல இருந்தாலும் செத்துருவோம் பஞ்சத்தினால, சாப்பாடு இல்ல. வெளியில போனா சீரியருடைய ராணுவத்திலையும் நம்மள வந்துட்டு கொண்டுருவாங்க. ஆனா இங்க பஞ்சத்துல சாவறதுக்கு அங்க போனா அவங்க ஒருவேளை நம்மள உயிரோட வச்சா பிழைக்கலாம், கொன்னா சாவோம். எப்படி இருந்தாலும் டெத் வரப்போகுது. ஒருவேளை வெளியில போய் பொழைச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதிகாலையில இருட்டோடு எழுந்திருந்து என்ன பண்றாங்க பாருங்க, சீரியருடைய பாளையத்துல முன்னணியில வர்றாங்க. ஆனா கர்த்தர் அதுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செஞ்சிடறாரு. என்னன்னா, அந்த இடத்துல ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், இன்னும் ராணுவத்தின் இரைச்சலை அங்க உண்டாக்குறார் கர்த்தர். ஒரு மிராக்கிள் செய்றார். அப்ப இந்த சீரியர்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்து அவங்களே பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ராஜா வந்துட்டு நம்மளுக்கு எதிராக சண்டைக்கு வர்றதுக்கு ஏத்தியரின் ராஜா, ஈத்தியரின் ராஜாக்கெல்லாம் செட்டப் பண்ணிட்டாரு, கூலி பொருத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிட்டு அவங்களே ஓடி போயிடுறாங்க. எல்லாம் ரொம்ப வேகமா ஓடுறாங்க, எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் கூடாரங்கள், குதிரைகள், கழுதை என்ன பண்றாங்க, தங்கள் பாளையத்தை அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். இப்ப நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கும், ஒருவரும் தொடராததற்கும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல உறுதியா இருக்கிறார்கள் சொல்லி. சரி, இப்ப இவங்க யாருமே தொடரல. ஆனா அந்த சத்தத்தினால, தேவன் செய்த ஒரு அற்புதத்தினால இவர்கள் பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓடிட்டாங்க. இப்ப எல்லாம் ஓடிட்டாங்க. இந்த குஷ்டரோகிகள் போகும் பொழுது இவங்க எல்லாம் இங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அந்த குஷ்டரோகிகள் போறப்ப யாரும் இல்ல. அதான் 5ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. அப்ப யாரும் இல்ல. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு கூடாரத்துக்குள்ள போய் நல்லா சாப்பிட்டு குடிச்சு, அங்க இருக்க வெள்ளி, பொன், வஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டு, திரும்பி போய் என்ன பண்றாங்க, இன்னொரு கூடாரத்திற்குள்ள பிரவேசித்து அதில் இருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. சரி, அடுத்து அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அப்ப நம்ம மட்டும் எடுத்துட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு போனா நம்மளால குற்றம் சுமரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், போய் அப்ப ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம மீனிங்ல பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா வரும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப போயிட்டு வந்து பட்டணத்து வாசல் காவலனை கூப்பிட்டு, நாங்க போயிட்டு வந்தோம், அங்க யாருமே இல்ல, எல்லாம் ஓடிட்டாங்க, குதிரை, கழுதை, கூடாரம் மட்டும் இருக்கிறது திங்ஸ் அப்படின்னதையும் முதல்ல அவங்க வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. அப்ப போய் ராஜாட்ட சொல்றாங்க. ராஜா வந்துட்டு அப்ப அவன் ஒரு ட்ரிக் பண்ணி நம்மள வெளில கொண்டாட வர்றதுக்கு தான் இப்படி ஒரு கதை சொல்றான், நம்ம போனா புடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒருத்தன் அவனுக்கு என்ன சொல்றான்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பேர் போய் பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5 குதிரை தான் நம்மள்ட்ட இருக்கு, எல்லாமே செத்து போச்சு, ஒரு 5 மட்டும் இருக்கு, அதை நம்ம அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போய் பார்க்கறாங்க. அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தாங்க. ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியன் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அங்க போகும் பொழுதுதான் அந்த சீரியர் ஓடும் பொழுது அவங்க கொண்டாந்த வஸ்திரம், தட்டுமுட்டுலாம் வழியெல்லாம் இருந்திருக்கு. அதை வந்து சொல்லவும் உடனே எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, போயிட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கு 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படுகிறது. எலிசா சொன்ன மாதிரியே நடந்தது. அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை, அப்படியே நிறைவேறத பார்க்கிறோம். ஆனா அந்த ஒரு பிரதானி இருந்தார்ல, ஆபீசர், அவர்தான் தேவன் வானத்துல மதுகளை உண்டாக்குனாலும் இப்படி நடக்குமான்னு சொன்னவரு. அவரை ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல நீ இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன நடந்தது, இப்ப ஜனங்கள் இதை கேள்விப்பட்டு கூட்டமா போனதுனால, நெருங்கி மிதிச்சதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டாம்பீட்ல அவன் வந்துட்டு அந்த நெருக்கத்துல கூட்ட நெரிசலில் அவன் செத்து போகிறான். ஆனா அதுவும் தேவனுடைய மனுஷன் சொல்லியிருந்தார் இல்லையா, நீ வந்துட்டு உன் கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதுல சாப்பிட மாட்டாய் அப்படின்னு சொன்னாரு. அதை போலவே அவன் அதை பார்த்தான், ஆனா அவனால அதை சாப்பிட முடியல, ஏன்னா அவன் ஜனங்கள் நெருக்கினதுனாலே அவன் செத்து போனான். இப்ப இந்த விஷயத்தை தான் இங்க ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணியிருப்போம். தேவன் அற்புதம் செய்கிறார், ஒரு பெரிய சத்தம் வருகிறது, அதை பார்த்து அவங்க ஓடிடுறாங்க. இப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க, அவங்க போயிட்டு அந்த 2 கூடாரத்துக்குள்ள போயிட்டு அதனுடைய எல்லா காரியத்தையும் கொள்ளையிடுறாங்க. இப்ப வந்து அவங்க வந்துட்டு நம்ம இதை காத்திருந்தா நம்ம மேல குற்றம் சுமரும், நம்ம போய் வந்துட்டு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப
இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஜனங்களும் அதை என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க போய் பார்த்துட்டு எல்லாம் போய் அதை எடுத்து இந்த பஞ்சம் வந்துட்டு தீர்ந்து போகிறது. தேவ மனுஷன் சொன்னபடியே அந்த ஒரு மரக்கால் கோதுமை எல்லாம் விலை ரொம்ப கம்மியாகி ஒரு ஷேக்கலுக்கு விற்கப்படுகிறது. அதே நேரத்துல அந்த பிரதானியும் அவன் அதை நம்பல, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை. அவன் அதை பார்த்தான், ஆனால் அதை சாப்பிடவில்லை. ஏன்னா அவன் கூட்ட நெரிசல்ல அவன் செத்து போகிறதை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்குமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. சரி, இப்ப இதற்கான ஒரு சில வசனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆஹ் ஒன்று ரெண்டு வசனங்களை நம்ம திரும்ப பார்த்தோம். அப்ப ரோமர்ல ஒரு வசனத்தை நம்ம எடுக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம்னா, முன்பு பழைய ஏற்பாட்டில் எழுதினதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப நமக்கு வந்துட்டு ஒரு போதனையாக, நமக்கு ஒரு போதனை அதுல இருக்கிறது. சரி, அடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது கொலோசையர்ல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப கிறிஸ்துவை பற்றின பொருளும் சபையை பற்றின பொருளும் வருங்காரியங்களை பற்றிய பொருளும் நிழலாக அதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் எபிரேயர்லயும் ஒரு வசனம் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவளை செலுத்துவதில் ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்படின்னா நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருள் இல்ல, அவைகளின் நிழல். அப்ப நிழலாட்டமாக இவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன இதுல, இதை மட்டும் பார்த்துட்டு வேகமாக முடிக்கலாம். சரி, முதலாவதாக சமாரியா எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பு சமாரியாவின் முற்றுகை. அது எதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதுனா, சமாரியா வந்துட்டு இந்த விழுந்து போன உலகத்திற்கு, அதாவது இன்னும் சொல்ல போனா விழுந்து போன ஒரு கிறிஸ்தவ மண்டலமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மண்டலத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்கு. அது வந்து அங்க ஒரு பஞ்சம், அப்ப ஸ்பிரிச்சுவலி ஸ்டாவ்டு கண்டிஷன்ல இருக்கு சமாரியா. சரி, அடுத்தது இந்த சிறிய ராஜா பெனாதாத் அவனுடைய இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து அந்த சமாரியாவை முற்றுகை போடுகிறத பார்க்கிறோம். அப்ப அந்த சிறிய ராஜா யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, பிசாசும் அவனுடைய தூதர்களும் அவனுடைய இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் பொல்லாத வான மண்டலத்தின் சேனைகள், இவைகள் என்ன பண்ணுதுன்னா, சமாரியாவாகிய இந்த விழுந்து போன உலகத்துல அல்லது கிறிஸ்தவ மண்டலத்தை முற்றுகை போட்டு ஒரு கொடிய பஞ்சத்தை உள்ளே கொண்டு வருகிறது. என்னன்னா, ஆவிக்குரிய ஒரு வறட்சி, இன்னும் சத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எங்க இருக்குன்னா, ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது இப்ப பரவாயில்ல, ஆனா ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 500 ஏடியிலேருந்து 1800 ஏடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம். பாருங்க, ஆமோஸ் 8:11 பாருங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அப்ப அது போன்ற நாட்கள் இருந்தது. இப்பொழுது தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த கடைசி நாட்கள்ல எல்லார் கையிலையும் வேதம் இருக்கு. அந்த காலங்கள்ல வேதமே இல்லை. ஆனா இப்ப நம்ம எல்லார் கையிலையும் வேதம் இருந்தும் கூட சத்தியம் அநேகரிடத்தில் இல்லை. அப்ப ஒரு சில இடங்கள்ல மாத்திரமே கிடைக்கிறதாக இருக்கிறது. சரி, இப்ப கழுதை தலை அல்லது இந்த புறாக்களுக்கான கால் பயிர்
அது எதை குறிக்குது, அடையாளப்படுத்துது அப்படின்னா, வெறும் மேலோட்டமான டீச்சிங்ஸ், நியாய பிரமாணத்தை பற்றிய போதனைகள். அதுவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. 80 வெள்ளி காசுகள். அப்ப கார்படி பயிறு 5 வெள்ளி காசு. அது அதிகமாகி எல்லா இடத்துலையும் பரம்பி இருக்கிறதே தவிர, ஆழமான சத்தியங்கள், மறைபொருட்கள் கிடைக்கிற பாடு இல்லை. சரி, அடுத்து இஸ்ரவேல் ராஜாவும் அவனுடைய அந்த ஒரு துக்கமான ஒரு காரியம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜா யார் அப்படின்னா, இந்த விழுந்து போன ஒரு சபை, உலகத்தை தழுவி இருக்கக்கூடிய சபைகள், இன்னும் சொல்ல போனா தவறான உபதேசத்தில் இருக்கக்கூடிய சபைகள், பாபிலோன் சபை, ஆவி இல்லாத சபைகள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, இந்த ஹியூமன் லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணியிருக்கு. அந்த பிஷப் பாஸ்டர்ஸ் அவங்களோட லீடர்ஷிப்ல இருக்கு. ஆனா ஆவியானவர் அதுல கிரியை செய்றாரா, தேவன் அதுல இருக்காரா, கிறிஸ்து அதில் இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. அவர்கள் ஹியூமன் லீடர்ஷிப்பை நம்பி இருக்கிறாங்க. அப்ப அநேக காரியங்களை செய்யறாங்க, அநேக முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ சர்ச்சஸ் கட்டணும், நிறைய நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். இப்ப ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்கரேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, டெக்கரேஷன்ஸ் நிறைய பண்ணணும், இன்னும் அநேக ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும். ஆனா இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் உள்ளதா இருக்குமா? ஒவ்வொருவரும் சபையினுடைய மக்கள் ஆவிக்குரிய வகையில எப்படி இருக்கிறாங்க அதை யோசிக்க மாட்டாங்களே தவிர, வெளிப்புறத்தை நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சபைகளாக இருக்கின்றன. இதுதான் உண்மையான நிலையில இப்ப சபைகள் காணப்படுகிறது. இன்னும் போனா இன்னொரு படி மேல சொல்ல போனா, பொருளாதாரத்திற்காக, பினான்சியல் கெயின்ஸ்க்காக. அப்ப ஃபைனான்ஸ், பொருளாதாரம் சபைகளுக்கு தேவை. கஷ்டப்படுறவங்களுக்கு, உபத்திரவப்படுறவங்களுக்கு உதவி செய்வதற்கு. ஆனா பொருளாதாரத்தையே மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சபைகள் உண்டு. அப்ப சத்தியத்தை விட்டு தூரமாய் போன சபைகள், அதுதான் இஸ்ரேல் கிங் அண்ட் இஸ் டிஸ்பேர், இதைதான் குறிக்குது. இப்ப அந்த இஸ்ரேல் கிங் என்ன பண்ணல, கிறிஸ்துவுக்காக எலிசாவை அவர் கனப்படுத்தல, மாறாக கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு நடக்குது, இனி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வெயிட் பண்ண வேண்டியது என்ன, நம்மளா ஏதாச்சும் செய்வோம், அப்ப எலிசாவுடைய தலையை வாங்குவோம்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல எலிசா யாரை குறிக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். என்னன்னா, தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல சொல்றாரு, அது அற்புதத்தை கொண்டு வருகிறது. சரி, ஓகே. நாளைக்கு இன்றைய தினத்துல என்ன நடக்கும்னா, அந்த ஒரு ஒரு மரக்கலம் கோதுமை, 2 மரக்கலம் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, நாளைக்கு என்பது வரக்கூடிய இந்த ஒரு 1000 வருஷ அரசாட்சியான அந்த நாள், 1000 வருஷம் ஒரு நாள். அப்ப வரக்கூடிய அந்த கிறிஸ்தனுடைய ராஜ்யத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரியா? அப்ப எலிசா வந்துட்டு அதை சொல்றாரு. ஓகே. அடுத்ததாக இந்த 4 குஷ்டரோகிகள், இவர்கள் யாரை அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா, குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இதை குறித்து இன்னொரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல லேவியராமத்துல இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகிகளுக்கான பிரயாணம், ஆனா செப்பரேட்டா பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் 4 விதமான பாவங்களை பத்தி தாவீது 19ஆம் சங்கீதத்துல எழுதுறாரு. அப்ப என்னென்ன வகையில நம்மளும் கூட பாவிகளா கன்சிடர் ஆகும் அப்படின்னு பாருங்க. அப்ப 19ஆம் சங்கீதம் கடைசியில தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது பிழைகள், எரர்ஸ். அடுத்த பாருங்க, மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்களாக்கும், கிளீன்ஸ் தோ மீ ஃப்ரம் தி சீக்ரெட் ஃபால்ஸ். அடுத்து, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், கீப் பேக் தை சர்வன்ட் ஃப்ரம் பிரசம்ப்சுவஸ் சின்ஸ். அப்ப துணிகரமான பாவங்கள். அடுத்தது, அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். அப்ப பிழைகள், மறைவான குற்றங்கள், அடுத்து துணிகரமான பாவங்கள், அப்புறம் பெரும் பாதகம். அப்ப 4 விதமான பாவங்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் என்பவங்க இந்த 4 விதமான பாவத்தில் இருக்கிறவர்களை குறிக்கும்.
அப்போ ஒருவேளை மறைவான குற்றங்கள் அப்படின்னா அப்ப யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குற்றங்கள், தேவனுக்கும் நமக்கும் நடுவில். ஆனா வெளியில பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷர்கள். பிழைகள் அப்படின்னா இட்ஸ் அ மிஸ்டேக். ஒரு சில டைம் வந்துட்டு நம்மளையும் அறியாம ஒரு சில காரியங்களை செய்வோம். ஆனா மறைவான குற்றங்கள்ங்கிறது நமக்கு தெரியும், அதுல இருந்து விடுபட முடியாம உள்ளாக அந்த காரியங்களுக்கு அடிமையாக இருப்போம். ஆனா வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில ரொம்ப நல்லபடியா இருக்கும். துணிகரமான பாவம்னா அது வெளியில எல்லாருக்கும் தெரியும். அந்த மனுஷனை அவரு அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் அப்படிதான் செய்வார். பெரும்பாதகம்னா சொல்லவே வேணாம். இன்னும் கொலை, கொள்ளை, இன்னும் எல்லா விதமான களவு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க பெரும்பாலும். அப்ப இது போன்ற 4 விதமான பாவங்களை, பாவிகளை, அல்லது 4 லெப்பர்ஸ் அல்லது 4 டைப்ஸ் ஆஃப் சின்னர்ஸ், இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள போய் பாக்குறாங்க, வெளியில போறாங்க. அப்ப முதல்ல ஒரு கூடாரத்துக்குள்ள போயிட்டு அங்க எல்லாத்தையும் எடுத்து பூசித்து குடிக்கிறாங்க, வெள்ளி பொண்ணை எடுக்கிறாங்க. அப்ப வெள்ளி அப்படிங்கிறது என்ன, பொன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப ஓல்டு டெஸ்டமெண்ட்டை நியூ டெஸ்டமெண்ட்டை தான் குறிக்குது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அந்த 2 கூடாரங்கள் குறிக்கின்றன. சரியா? இப்ப அதுக்கான வசனங்கள் கூட பார்க்கலாம். சங்கீதம் 12ல இந்த 19ஆம் சங்கீதத்திலே பார்க்கலாம் பாருங்க. 10ஆம் வசனம். அதாவது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, நியாயங்கள், கற்பனை, இதை பத்தி தான் சொல்றாரு தாவீது. கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப இது எல்லாமே 119ஆம் சங்கீதத்திலும் இருக்கு. இந்த காரியங்கள் இப்ப 19லயும் இருக்கும், 119லயும் இருக்கும் பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க. அப்ப பொன் அப்படின்னாலே என்ன, கர்த்தருடைய வார்த்தை. அந்த சீரியருடைய கூடாரங்களுக்குள்ள அந்த குஷ்டர்கள் போய் அங்க இருக்க பொன்னையும் வெள்ளியும் கொள்ளையிடுகிறார்கள், யாரும் இல்ல. சங்கீதம் 12 பாருங்க, 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அப்ப பொன், வெள்ளி தேவனுடைய வார்த்தையை தான் குறிக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப அடுத்து என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, இந்த நாள் நம்ம மட்டும் எடுத்துட்டு அமர்ந்திருந்தா அது குற்றம் சுமரும், நம்மேல் குற்றம் சுமரும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். அப்ப போய் என்ன பண்றோம், பாளையத்துக்குள்ள இருக்கவங்கள்ட்ட அதை சொல்லுவோம். அப்ப சமாரியால இருக்கவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 4 பாவிகளும் என்ன பண்றாங்க, குஷ்டரோகிகளும் வெளியில வர்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. இப்ப அவங்களே வச்சுக்காம கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் அப்படின்னா, இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் நானும் கூட இப்படிதான் இருந்தோம். அதாவது நம் பாவிகளாக அடுத்த ஸ்டேட் நம்ம அந்த பாளையத்திலிருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்க்கலாம் அடுத்த ஸ்லைட்ல. அடுத்து போய் என்ன பண்ணோம்னா, இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில இந்த சேனல்ல இருக்க எல்லா பைபிள் ஸ்டடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க, கர்த்தருடைய சத்தியத்துல வளர்ந்து இருப்பீங்க. அப்ப நமக்கு மட்டும் வைத்துக் கொள்வதை விட இந்த நாள் நம்ம போய் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்ம போய் சொல்லணும். எங்க சொல்லணும்னா சமாரியால, அதாவது ஃபாலன் அப்போஸ்டேட், வேர்ல்ட் ஆர் ஃபாலன் அப்போஸ்டேட் சர்ச்ல போய் சொல்லணும். என்ன சொல்லணும்னா நற்செய்தியை சொல்ல வேண்டும். நற்செய்தி என்பது கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அப்ப எப்பயுமே பழைய ஏற்பாட்டை கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்துல, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல தான் பார்க்கணுமே தவிர ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்க்க கூடாது. அப்ப அதை நம்ம புதிய ஏற்பாட்டை, பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டோட வெளிச்சத்துல இன்னும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. அப்ப அடுத்து ஸ்பிரிச்சுவல் மீனிங் கண்டினியூ. இப்ப அந்த டெசர்டட் எனிமி கேம்ப் எல்லாம் விட்டுட்டு ஓடி போறாங்களே அப்படின்னா, தேவன் அற்புதத்தை செய்யும் பொழுது, தேவன் குறுக்கிடும் பொழுது சாத்தானுடைய வல்லமை ஒன்றும் இல்லாமல் போகிறது. சாத்தான் ஓடி போகிறான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி சீரியர்கள் ஓடி போனார்களோ, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு.
அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுடைய வல்லமை ஒன்றும் இல்லாமல் போகிறது. உங்களில் ஒருவன் 100 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, பிசாசனுடைய வல்லமை நம்ம தேவன் இல்லாம நம்முடைய சுயபலத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை மேற்கொண்டுட்டே இருக்கும். அப்ப தேவ வல்லமையோடு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நிற்கும் பொழுது நம்முடைய வல்லமை ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த வசனத்தை படிச்சுட்டு வரலாம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஏன்னா பேதுருவிலையும் அதற்கு ஒத்த ஒரு வசனம் இருக்கு, ரெண்டையும் பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப சீரியர்கள் ஓடி போனாங்க. இன்னும் பேதுரு 1 பேதுரு 5ல இன்னொரு வசனம் பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. சரி, 1 பேதுரு 5. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்கள் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுவது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பிசாசு ஓடி போவான் எதிர்த்து நிற்கும் பொழுது. சரி, அடுத்தது பாருங்க. அப்ப அந்த பிரதானி யாரு அப்படின்னா ஒரு வகையில அவிசுவாசிகளை குறிக்கிறது. இதை உலகம்னு எடுத்தா அப்போஸ்டேட் வேர்ல்ட். ஆனா அதை சர்ச்னு எடுத்தோம் அப்படின்னா யாருன்னா அப்போஸ்டேட் பாஸ்டர்ஸ் who are without the truth. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது பிரிந்து போன மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள். இன்னும் அந்த ஆளுகையில இருக்கவங்க, இஸ் an ஆபீசர், பிரதானி. அவனை ஒளிமுக வாசல்ல இருக்க சொல்லியிருக்கான் ராஜா. ஆனா அவன் என்ன பண்ணல, தேவனையே விசுவாசிக்கல, தேவனுடைய வல்லமே விசுவாசிக்கல. அப்ப இந்த பாஸ்டர்ஸ், விழுந்து போன பாஸ்டர்ஸ், இன்னும் சத்தியம் தெரியாத, ஏதோ ஜஸ்ட் எல்லாவற்றையும் கடமையாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமரியா செய்யறாங்க. அதனாலதான் அவங்கள ஆபீசர் அப்படின்னு சொல்லியிருக்கு, பிரதானி. அவர்களுக்கு ஒரு பவர் இருக்கு, அவர்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு சபையில, அந்த பிஷப்ஸ் பாஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம். ஆனா அவங்க சத்தியத்தை அறியாமல் செயல்படுகிறார்கள், which is equivalent to unbelief. அன்பிலீவிங் வேர்ல்டு தான். நீங்க பாப்பா அதுல சாப்பிட மாட்டேன்னா நாளைக்கு இந்த நாள்ல இது நடக்கும் அப்படின்னப்பதான் அவங்க அதை விசுவாசிக்கல. இப்பொழுது இந்த பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன விசுவாசிக்கலன்னா, தேவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது, அந்த நாளைக்கு அப்படிங்கிறது அந்த மிலனியத்தை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம், அது சீக்கிரமாக வருகிறது அப்படிங்கிறத. அப்ப அந்த மிலனியம் வருகிறத அவங்க பார்ப்பாங்க, ஆனா அதுல அவங்க பிரவேசிக்க மாட்டார்கள். சேட் ட்ரூத். அது அவர்களைத்தான் குறிக்கிறது. இப்ப இந்த என்டையர் இன்சிடென்ட்டை சேர்த்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் மீனிங் டு த பிரசன்ட் கண்டிஷன். இப்ப இருக்கக்கூடிய சபைகளுக்கு, இப்ப இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு அநேக அர்த்தங்களை இது கொண்டு வருகிறதா இருக்கிறது. இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ வாழ்ந்து, அநேக காரியங்களுடைய வருகையினால, சோசியல் மீடியா, இன்னும் அது நம்ம கையிலேயே இருக்கு, இந்த மொபைல்னால ஒவ்வொரு செய்திகளை கேட்கிறோம். இன்னும் இந்த அட்வென்ட் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போல அநேக விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிற வேலையில we are easily being diverted to multiple things. என்னையும் சேர்த்து சொல்றேன், தேவ சத்தத்திற்கு அதை கேட்க கூடாதபடிக்கு, அவருடைய வல்லமையை காணக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மளை இழுத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அது பொறுப்புகளாக இருக்கலாம், இன்னும் உலக காரியங்களாக அல்லது உலகத்தின் பொறுப்புகளாக, குடும்ப பொறுப்புகளாக இருக்கலாம். ஆனா நம்ம அநேக காரியங்கள் உலகத்தை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறத ஃபீல் பண்ண. இப்ப இதை வச்சு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். இப்ப இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த 4 குஷ்டரோகிகள் வந்துட்டு நம்ம இங்க இருந்தாலும் சாவோம், அங்க போனாலும் சாவோம், ஆனா போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாளையத்தை விட்டு புறம்பே போனார்கள். இந்த பாளையத்தை விட்டு புறம்பே போனார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவும் என்ன பண்ணார்னா, நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்னு ஒரு வசனம் சொல்லு. எங்க சொல்லுன்னு பார்க்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம். அப்ப இயேசு
எருசலேம் நகரத்துல பாடுபடல. அப்ப என்ன பண்றாரு பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியா நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவுட் சைட் ஆஃப் த கேட் அப்படின்னா நகரத்துக்கு வெளியில, மலையில, கொல்கொதா மலையில பாடுபட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு அந்த காலத்துல இருந்த அந்த எல்லா ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் விட்டு வெளியில போயிட்டார். அதாவது அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த எல்லா நியாய பிரமாணம் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றி முடிச்சு, இதெல்லாம் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செஞ்சேன்னா உனக்கு வந்துட்டு இதனால நீதி, இப்படி செஞ்சேன்னா நீ வந்துட்டு பரலோகத்துக்கு போங்கிற அந்த எல்லா கான்செப்டையும் அவர் நிறைவேற்றி முடிச்சு, ஆனா அவர் வந்துட்டு நகர வாசலுக்கு அதுல இருந்து வெளில போயிட்டார். ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ல வெளில போய் அவர்தான் அவர் மூலமாகவே ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தம்முடைய சொந்த ஜனத்தை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே பரிசுத்தம் செய்யும்படியாக, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நமக்கு என்ன சொல்லியிருக்கு? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அப்படின்னா லெட் அஸ் கோ ஃபார் therefore unto him without the camp. அப்ப அந்த 4 குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே போனார்கள். எதிரிகள் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு போனாங்க, தேவன் அற்புதம் செய்தார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்மளும் என்ன பண்ணணும்னா பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுனா, நம்மளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு வார வாரம் போய் கேட்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு அப்படியே அத ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுட்டு அப்படியே போகாம அதுல என்ன சத்தியம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய போதனையை அப்படியே எடுக்கக்கூடாது. வேதத்தின்படி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுல ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ட்ரூத் இன் த வேர்ட் ஆஃப் காட். வசனமும் சத்தியமும் ஒன்றா அப்படின்னா டைரக்டா ஒண்ணும் கிடையாது. உடைய வசனமே சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இட்ஸ் நாட் டைரக்ட், இட்ஸ் இன்டைரக்ட். தண்ணி கொடுங்க அப்படின்னா தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, இந்த பாட்டிலுக்குள்ள அந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி இருக்கு. அப்ப அந்த பாட்டில்ங்கிறது வசனம், உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் சத்தியம். அப்ப அந்த கண்டெய்னர் வசனம்ங்கிற அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள என்ன சத்தியம் இருக்குதோ அதை நாம் எடுக்க வேண்டும். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அப்படிதான் சொல்லியிருக்கு. உங்களுடைய வசனமே சத்தியம்னு சொல்லி, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லலங்க. ஆனா இப்பொழுதும் எங்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடியவர் இந்த ஜெபத்துல கடைசியில உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. யோவான் 17:17 நீங்க நல்லா படிச்சு பாருங்க. உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னா அந்த வசனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்முடைய ஆத்துமா புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 1 பேதுரு 1:2 இருக்கு. சாரி, 1 பேதுரு 2:1 இருக்கு. நீங்கள் இல்ல, 1 பேதுரு 1 அதிகாரத்துல கடைசியில இருக்கு. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்புங்கள். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ். அப்ப சத்தியம் தெரிய வேண்டும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா, இப்ப ரிலீஜியஸ் ரூல்ஸ் அண்ட் டாக்டரின்ஸ், சட்ட திட்டங்கள், இவைகளை ஃபாலோ பண்றத விட்டுட்டு கிறிஸ்துவை அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணும். Find the truth in the word of God rather than following religious rules and doctrines. இது continuation. இடம் இல்லாதனால இப்படி எழுதிருக்கேன். Find the truth in the word of God rather than following religious rules and doctrines. அநேகர் என்ன பண்றாங்கன்னா ரிலீஜியஸ் ரூல்ஸ் அண்ட் டாக்டரின்ஸே போதும் அப்படின்னு சொல்லி அந்த சாட்டிஸ்பாக்சன் வராங்க. அதுதான் என்னன்னா ட்ரெடிஷன்ஸ். அது சத்தியத்தை ட்ரூத்தா வந்துட்டு அது ஹைடு பண்ணுது, மறைக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள், லாவும் ட்ரூத்தும் ஆப்போசிட். எவ்வளவு பேருக்கு தெரியும்? நியாயப்பிரமாணமும் சத்தியமும் ஆப்போசிட்ஸ். எவ்வளவு பேருக்கு தெரியும்? கலாத்தியர் 2:4-5 பாருங்க. 14-21 அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அதை இன்னொரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பல முறை இதை சொல்லியிருக்கேன். என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உழவு பார்த்து நம்ம நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று.
அப்ப கள்ள சகோதரர் என்ன பண்றாங்க? உண்மையான சபையை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கள்ள சகோதரர். பைபிள் தான் சொல்லுது. ஆமா, நான் சொல்லல. அடுத்த வசனம் பாருங்க. சுவிசேஷத்தின் சத்தியம். அப்ப காஸ்பல் ட்ரூத் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அப்படின்னா இந்த கள்ள சகோதரருக்கு பவுல் கீழ்ப்படியலன்னு சொல்றாரு. ஏன்னா சுவிசேஷன் சத்தியம்ங்கிறது நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்படுத்துறதுக்கு ஆப்போசிட். கீழே பாருங்க, இன்னொரு இது சொல்றேன். இப்ப பேதுரு அப்புறம் மொத்தம் யாக்கோபு இவங்கெல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிருபையை பத்தி தான் போதிச்சாங்க, விசுவாசத்துல நிலைண்டாங்க. ஆனா யூதர்கள் வந்தப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் விலகி பிரிகிறார்கள். இதை என்ன சொல்றாரு பாருங்க போல், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனா இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? அப்ப சுவிசேஷத்தின் சத்தியத்தின்படி சரியா நடக்கல பேதுரு ஒரு சில இடத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபை தான் சுவிசேஷம். அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக வருகிறது. இதுதான் சுவிசேஷம். நீதி அதன் மூலமாக தான் வருது, விசுவாசத்தினால வருது. இதுதான் சத்தியம். நீதி நியாய பிரமாணத்தினால வரல. நீதியான நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்துவ மரித்தது வீணா இருக்குமே. அப்ப இன்னும் 3ஆம் அதிகாரத்திலாம் இது ரொம்ப தெளிவா இருக்கும். எதனால உங்களுக்கு நீதி கிடைக்குது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கம். அப்ப கிறிஸ்து வந்த பின்பு இப்படி. அதனாலதான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டோட லைட்ல பார்க்கணும். ஆனா இன்னும் என்ன பண்றாங்க? எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, லேவியராமத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த கிரியைகளை ஒருவன் கை கொண்டால் அதனாலே அவன் பிழைப்பான், அதனாலே அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன்னு பேசுறாங்க. கரெக்ட். அது எப்பன்னா அந்த டைம் பீரியட்ல இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் புறஜாதியாராக நமக்கு நீதி என்பது விசுவாசத்தினால வருகிறது. அப்ப ஏதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார். ஆனா இன்னும் மார்ட்டின் லூத்தர் சொன்ன அந்த சபைகள்ல என்னதான் பிரசங்கம் பண்றாங்க? இதை பிரசங்கம் செய்வதில்லை, மாறாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளைத்தான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதை பற்றி அநேக தரம் பிரசங்கம் பண்ணி நம்முடைய இதுல சொல்லியிருக்கேன். ஆனா மீண்டும் இதுதான் பிரைமரி திங், இதுதான் கிளாசிக் எக்ஸாம். அப்ப சத்தியம்ங்கிறது என்ன, எங்க இருக்கு அப்படின்னா, ஹவு மெனி ஆஃப் அஸ் நம்ம வந்துட்டு இதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? கலாத்தியர் 4-6 படிச்சு பாருங்க. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள். கலாத்தியர் 4-6 என்ன சொல்லுதுன்னா, நியாய பிரமாணத்தின்படி கிடையாது, சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லுது. நம்மளாம் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்க சகோதரர், நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த காரியத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா